வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு பக்கோடா செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெட் பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு 7 துண்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டு இனிப்பு சுவை இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாய் தூக்கலாகவே சேர்த்துருக்கேன். ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும். இப்போது அதை நல்லா ஊற்றி விட்டுட்டு அது கூட நீல வாக்கில் வெட்டின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது அது கூடவே 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதிலே ஈரப்பதம் இருக்குது. சும்மா கொஞ்சமாக தண்ணி தொளித்து மட்டும் பிசைஞ்சிக்கலாம். எப்பவும் பக்கவடை மாவு என்ன பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் இந்த பக்கவடைகளை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த ப்ரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். வீட் ப்ரெட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சலசலப்பு அடங்கிருச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்படி இனிப்பு காரம் ரெண்டு சுவையும் சேர்ந்து அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது போட்டதை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பக்கவடை தயாராகிடுச்சு.